விஜய், நியூஸை கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது 50 பேர்னு போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும். நீங்க 50 பேர்னு போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற. நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும். இல்லன்னா பொழைக்க முடியாதுப்பா. பொழைக்கணுங்கிறதுக்காக பொய்ய எது சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்னு போயிடும். பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இதை போடுறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலையை பாரு. போ ராஜா. குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார், அக்கௌண்ட்ஸ். என்னையா அது? ராண்டி, அது இல்லையா கணக்கு? போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க ஒப்பனா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழே வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்கினதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க. அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சா பசங்க. அதெல்லாம் ஒடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன். சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? வந்துட்டாரு. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்னை எதுக்காக கூட்டு அனுப்பிச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளையை 6 மாசம் உபயோகிச்சு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை. ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி. பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். என் மாவன். என்னம்மா, நீங்க இருக்கிற உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க? போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிர் இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்லுவான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன்னு பீத்திக்கிற, ஒண்ணும் கிழிக்க முடியல. எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? சத்திய ஒளி பிரஸ்ல சப் எடிட்டரா வேலை செய்யறான். அந்த பிரஸ்ஸுக்கு ஓனர் யாரு? தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்டுல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார். நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒன்றும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். நண்பா, அது இருக்க அவர் கருப்பு சட்டை, அவன் தான்.
இல்லாத பிள்ளைகிட்ட விளையாடுற எலும்பெல்லாம் எண்ணிடுவோம். உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல. தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏன் அடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீயே பலி ஆயிட்டனா கடைசியில எனக்கு வெறும் பெருமை தாண்டா மிஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சே, இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. ஏய் பொறுக்கி, எப்படி சொன்ன? திருப்பி சொல்லு. இன்னும் ஒரு தட்டினதா சொல்வியா? தட்டுற. நீ அடிக்கடி ரூட்ல கிராஸ் பண்ற. நீ செய்யறது நியாயமா இருந்தா நான் கிராஸ் பண்ண மாட்டேன். அநியாயமா இருந்தா அடியால் அனுப்புனா கூட கைமா கைமா பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னடா இவன் அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்? இவன் என்ன பண்ணலாம்? பேசாம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எப்படி? இங்க விஜயங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? நேத்து ராத்திரி டிஎம்என் 6040 ஆட்டோ நீ ஓட்டினியா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறேன். அதுக்கு என்ன இப்போ? இங்க வா, நான் கொஞ்சம் இடக்க மடக்கானவன். நேத்து ராத்திரி ஓட்டினியாம? ஆமா. நேத்து ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்டுல வந்திருக்க. ஆமா வந்தேன். அதுக்காகத்தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஜிஎன் செட்டி ரோட்ல ஆட்டோ ஓட்டினாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஷோ, எடக்கு மடக்கான கேள்வி இது. ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அதே இடத்துல அடிச்சு கொன்னு இருக்கிறேன். அப்புறம்? ஏய், கதையா சொல்றேன். குழந்தைய கொன்னுட்டு ஆட்டோவை கூட நிறுத்தாம அங்க இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்கிறேன். இந்த பொய் கேஸை என் மேல போடுறதுக்கு எவன் கிட்ட லஞ்சம் வாங்க? ஸ்டேஷனுக்கு வா, எவன்னு சொல்றேன். விஜய், நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். உன் பேர் என்ன? விஜய். அப்பா பேரு? எங்க அம்மா பேரு மகாலட்சுமி. உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அம்மா பேரு மகாலட்சுமிடா. என்னடா அப்பன் பேரை கேட்டா அம்மா பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப இல்லாம பிறந்தியா? நீ அப்பா எல்லாம் பிறந்தியா? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். போலீஸ்காரனா என்ன கடவுள் நினைப்பா? யார் பப்ளிக் சர்வெண்ட், அண்டர்ஸ்டாண்ட்? நாங்க கட்டுற வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கூலிக்கார. ஞாபகம் வச்சுக்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருந்ததே தப்பு. ஓ இஷ்டத்துக்கு கேஸ் எழுதுவேன், ஓ இஷ்டத்துக்கு லாக்அப்ல தள்ளுவேன், ஓ இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுமைப்படுத்துவேன். இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்களை என்ன அடிமைங்க நினைச்சிட்டியா? இல்ல ஒண்ணும் தெரியாத மடையங்க நினைச்சிட்டியா? இனிமேலாவது பொதுமக்கள் கிட்ட மரியாதையா நடந்துக்க கத்துக்க. டேய், இவன உள்ள போறான். சார், கோர்ட்ல பாக்கலாம்டா. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது. உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரை குறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை. உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவேன். அங்கிள்
நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள். தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம்? எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள், நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் எடக்கு முடக்கானவன். எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி 5 வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். 5 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா, இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது. எஸ் ப்ரொசீட். நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க. இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க? பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் என் பின்னாடியே வந்திருக்கா. அதை நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மான்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ கொஸ்டின்ஸ் யுவர் ஆனர். முருகன், முருகன், முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தேள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க. பெரிய மாருதிக்காரன் நினைப்பு. அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க. என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி கொஸ்டின்? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்படுற இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்துலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன். ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. ஷோ, கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா, வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனதை குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். எஸ், உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்ல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர், நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹி இஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. புட்டகண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட் கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன போர்ட் ஃபார்ம் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MABL கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய்
மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞனை கொலைகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க. ஒரு நிரபராதிய குற்றவாளியர் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்து அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம். உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாதா? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட். அன்னன்னைக்கு கொல்லுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் 1/2 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல. உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் பிடிச்சி அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய் வரான. இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல. அவன் நிரபராதி ஒரு ஆளர். அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர் நாராயணன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு கொலை, 1 நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை, தாலி அறுப்பு, கற்பழிப்பு, இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும், அரசியல்வாதிகளோட அதிகாரமும், சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் காரணம். சட்டம் படிச்ச இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம். சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கிரிமினலை என்கரேஜ் பண்றேன். அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சிட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளையை அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ளை அடிக்கிறான். இன்னொருத்தன் 10 பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொலையை பண்ணல, அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். அவன் மறுபடியும் 10 கொலை பண்றான். ஒரு அரசியல்வாதி, ஊழல் அரசியல்வாதி, கோடி கோடியா ஊழல் பண்றான். அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தன். ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன். அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான். நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமானம் வைக்கிறேன். இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். That's all, Your Honor. திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். அதோட உங்க உணர்ச்சிகளை
எல்லா வக்கீல்களும் நினைச்சு பார்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்.